அம்பேத்கரை வைத்து அரசியல் நடக்கிறது. அம்பேத்கருக்கு தொகுத்து வழங்குறதுக்கு வேறு யாருமே கிடைக்கலையா அப்படின்றது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பங்கேற்கலாம் என்று அவருக்கு நான் என்னுடைய இசைவை தெரிவித்தேன். ஆரம்பத்திலிருந்தே அந்த புத்தகத்தை உருவாக்குவதில் அவருடைய முயற்சி இருந்தது. அப்படி ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் காட்டிய ஈடுபாடு எனக்கு தொடக்கத்திலிருந்தே தெரியும். விகடன் பதிப்பகத்தோடு இணைந்து அவர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற நிலையில் அவரை அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டாம் என்று சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் பங்கேற்காத போது நான் பங்கேற்கலாமா என்று என்னிடத்தில் கேட்டார். அதை உருவாக்கியதே நீங்கள் என்கிற போது அதை தவிர்க்க வேண்டாம், கலந்து கொள்ளுங்கள், அதே நேரத்தில் கவனமாக பேசுங்கள் என்று கூறியிருந்தேன். ஆகவே என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் போகவில்லை. அவரை போக வேண்டாம் என்று சொல்லுவது ஜனநாயகம் இல்லை. அவர் கட்சியில் தான் இருக்கிறாரு, பொறுப்பில் தான் இருக்கிறாரு, தொடர்பில் தான் இருக்கிறார். ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் உயர்நிலைக்குழுவில் பேசியிருக்கிறோம். அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை. அறிவிப்பை வெளியிடுவோம். அம்பேத்கர் பேரன் அவர்கள் பங்கேற்றது அவரை நக்சல் என்ஐஏ அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கு அப்படின்னு ஆனந்த் கும்பட விமர்சனம் செய்கிறாரு. யார் செய்கிறது? அண்ணாமலை. அவர் மீது என்ஐஏ வழக்கு இருக்கு, அவர் நக்சல், அவரை கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி அம்பேத்கர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்க. அவர் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்பதனால்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடன்பிறப்பு ஒருவர் தலைமறைவாகி இருக்கிறார் என்கிற சந்தேகத்தின் பெயரில் அவரை பிடித்து சென்றது என்ஐஏ துறை, அவ்வளவுதான். அவர் வெளிப்படையாக பல துறைகளில் உயர்நிலை பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியவர். ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிய ஒரு பேராசிரியர். ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேத்தியின் கணவர், பிரகாஷ் அம்பேத்கருடைய தங்கையின் கணவர். அவர் நீதிமன்ற அனுமதியோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். சட்டப்பூர்வமாகத்தான் அனுமதி பெற்றிருக்கிறார். அவரை மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் அழைக்கிறார்கள். அவரை மேலும் தீவிரவாத முத்திரை குத்தி அந்நியப்படுத்த முயற்சிப்பது அநாகரிகமான அரசியல். பாஜக இது போன்ற அரசியலை தமிழ்நாட்டுக்கு வடக்கே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது. யாரு? நான் ஏற்கனவே இது குறித்து விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு திருமாவளவன் குறி அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறி அல்ல. திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தான் அவர்களுடைய டார்கெட். 2019, 2021, 2024 என்று தொடர்ந்து 3 பொதுத் தேர்தல்களில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது மக்கள் செல்வாக்கோடு. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் எப்படியாவது இந்த தேர்தலுக்கு முன்னரே இந்த கூட்டணியை சிதறடித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறோம். எனவே எங்களுக்கு இன்னொரு அணி என்கிற சிந்தையும் இல்லை, தேவையும் இல்லை.